உங்களுக்குன்னு ஒரு வே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராக்டிஸ். ஸோ இது காம்படிஷன் இல்லை வந்து ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது சினிமாக்குள்ளே வரத்துக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு பாதையை அமைச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் நினச்சிக்கணும். நீங்கள் எடுத்தது ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம், 20 மினிட்ஸாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட்டில் நிற்கும் போது யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருங்க. அண்ட் டீமாக எவால்வ் ஆகுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டீம் கிடைக்கும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நானும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி மியூசிக் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம், சீன்ஸ் இந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணி பார்த்து ஷூட் பண்ணி எனக்கு அது எங்கே யூஸ் ஆச்சுன்னா ஒரு 30-35 நாள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் தான் போனேன் ஸ்பாட்டுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி தான் நான் யோசிச்சு போய் பண்ணோம் டீமோட. ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டீம் நான் என்ன பண்ணணும், யார் கூட ட்ராவல் பண்ணணும், அவங்க தான் டாடாவில் இருக்காங்க, இன்றைக்கி கராத்தே பாப்புலையும் இருக்காங்க. ஸோ எடிட்டர் இங்கே இருக்கார், கதர். ஸோ அந்த டைம்லேருந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கோம். இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் எனக்கு சத்யானந்தனை தெரியும். ஆக்சுவலி அதான் சொல்கிறேன்ல, அது அவர் பார்த்துருக்காருங்க. சின்ன பசங்களாம் பார்த்து இன்றைக்கி 2 படம் பண்ணிட்டு நிற்கிறோன்றவங்களுக்கு பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியும் இங்கே ட்ராவல் என்னன்ட்டு. அது எல்லாத்துக்கும் தொடக்கப்புள்ளி ஷார்ட் ஃபிலிம் தான். இது வந்து அகெயின் சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு படம் வித்தியாசம் தான், பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்படி யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருங்க. படமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்ரோச். அது சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஷூட்டிங் பண்ணுறதுக்கு 35 டேஸ் ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. தினம் புதுசாக ஒரு சேலஞ்ச் வரும். அந்த சேலஞ்ச் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம மைண்டில் வச்சுருக்கிறத கொண்டு வர போகிறோன்றது தான் ஃபிலிம் மேக்கிங்கோட ப்ராசஸ். ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் இருக்கும். இவர் மோட்டிவேஷன் கொடுத்து அதை கேட்டுட்டு நம்ம அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் சூப்பராக ஒன்று பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தூண்டிச்சோ உங்களோட பெரிய படத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவே உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. அரசியலோட கஷ்டமாக இருக்கு உங்கள் கேள்வி. இல்லை, வருது. அடுத்த மாதம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் வருது. ஸோ அந்த டப்பிங்லேருந்து தான் கிளம்பி வரேன் நேரம். ஸோ நல்லா வந்திருக்கு. இதுவே பெரிய அப்டேட்டு. ஆமாம். அதான் அது ஒரு இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே சட்டசபை நிகழ்வை லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு ரிலேட்டபிளான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். எனக்கு எல்லாருமே எவ்வளோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. பட் என்ன சொல்கிறது, பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியா விண்டோலேருந்து பார்ப்போம். பொலிட்டிஷியன்ஸ்னால் இப்படி தான், இவங்க தான் பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அரசியல் தலைவர்களாக அரசியல்வாதிகள்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நான் ஒரு வேறு இடத்துல இருந்து பார்த்துருக்கேன். அது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது மக்களுக்கு அந்த என்னோடய பெர்ஸ்பெக்டிவை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வரும்போது ஐ திங்க் ஃபன்னாகவும் இருக்கும், என்டர்டெயின்டாகவும் இருக்கும் படம். அட் த சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். ரெண்டுமே இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஏன்னா சார், இப்போ ரீசன்ட் டைமில் பாலிடிக்ஸே சினிமா மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்கள் சினிமாவில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயினாக அந்த கேள்வி கேட்டேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன்னே. ஒரு 2018 நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த நியூஸை மாற்றவே இல்லை, நம்ம ஆஃப் பண்ணவும் இல்லை. அரசியல் அவ்வளோ ஹூக்டாக என்கேஜாக வச்சுருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி. அது இன்னைக்கு 2026ன்றது தமிழ்நாடு வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அந்த வருஷத்தில் என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதான் இந்த படம் வரும்பொழுது அதான் கராத்தே பாபு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாலிட்டிஷியனை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிஷியன் ஸ்க்ரீனில் தெரிவார். அது கட்சி சார்பு இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கான ஒரு படம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர் தான் கராத்தே பாபு. அவர் நினச்சிட்டு பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, எப்படி வந்து அரசியல் ஒரு புரட்டி போட்டு ஒரு பெரிய வெற்றி இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு ஓம்லி டீம் சார்பாக எங்கள் எல்லாரோட சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு 256 ஆர் 300 அதர் லாங்குவேஜ் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து இதுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு இருக்கிற ஃபோன்லேயும் நம்மக்கிட்ட இருக்கிற FX3 இல்லை அட்வான்ஸ் அந்த கேமராலேயே வச்சு இவ்வளோ ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு அவங்க சில மாண்டேஜ்லாம் சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லும் போது அது புரிஞ்சிருக்கு.
பட் முதல்ல இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இங்கே உங்கள் ஃபிலிம் அந்த டாப் 10ல் வரலையோ இல்லை டாப் 50ல் வரலையோ, கண்டிப்பாக அந்த எடுத்த எஃபெக்ட் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் டான்ஸ் எப்படியோ நாங்கள் போட்டி போயிட்டே இருப்போம், அடுத்தடுத்த சாங் எங்கே வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஹிட்டு கொடுத்துருப்போம். அது மாதிரி ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைவிட்டு என்ற மாதிரி இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் இன்றைக்கெலாம் பெரிய டைரக்டராக சாதிச்சிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்ததில் நான் உங்கள் கூட கலந்துக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா எப்படி அதை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஹோம்லி மியூசிக் அந்த டெக்னீஷியன் 256லேருந்து ஒரு 10 ஃபிலிம்ஸ்லேருந்து 2-3 செலக்ட் பண்ணுறது கஷ்டம். இதில் செலக்ட் பண்ணது நானே ஆவலாக இருக்கேன் அந்த ப்ரைஸஸ் யாருக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களை மாதிரி தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நன்றிப்பா. ஃபிலிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட வந்து இன்னைக்கு வந்து என்னதான் நெட்ஃப்ளிக்ஸ் என்னதான் ஓடிடி என்னதான் வந்தாலும் கிரியேட்டிவிட்டி தான்ப்பா ஜெயிக்கும். இது என்னோட கருத்து. நானும் வந்து இன்னைக்கு டான்ஸில் நிறைய போட்டி நிறைய விஷயம் நிறைய இது வந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் ஏதோ ஒன்று ஜெயிச்சுட்டு இருக்கோம்னா கிரியேட்டிவிட்டி ஒன்று தான் இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடும். இன்னைக்கு வந்து இந்த பொம்மைங்க இது பண்ணுது அது பண்ண நம்ம அந்த கிரியேட்டிவிட்டி ஏஐ பண்ணுறதுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி டைரக்டரால் மொத்தம் தான் முடியும். ஸோ உங்கள் எல்லா டைரக்டர் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தம்பி. அடுத்து அப்படியே ஒன்வே ஒன்றா நம்ம டீம் மேலே வாங்க. நம்ம டிசைனர் யுவராஜ் மேலே வா. அடுத்த நம்ம டீம் ஓம்லி டீம் எல்லாம் அப்படியே மேலே வாங்க. ஓம்லி டீம். அப்புறம் நம்ம மோதிஷ் மாதிரியே ஆன் கிரவுண்ட்லையும் பிஸ்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திரு தனுஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஓம்லி டெக்னிக்கல் டீம் ஹெட்டு வாங்க தனுஷ். அடுத்து இன்னொரு ஆங்கர் நீங்கள் வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, சந்தியா முன்னாடி வாங்க. அப்படியே வாங்க சந்தியா. அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. சந்தியா போங்க. முடிச்சிட்டிங்களா? அப்படியே அந்த பக்கம் போங்க. முடிச்சாங்கள. அடுத்து சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ வெளியே ஓரளவுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற டீமோட ஹெட் மிஸ்டர் பார்த்தா மேலே வாங்க. பார்த்தா கூச்சப்படாங்க. இப்படிதான் டீம் மேலே வரமாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தில் மூலையில் இருப்பாங்க, இல்லாட்டி பிகைண்ட் இருப்பாங்க. பார்த்தா மேலே வாங்க. வெற்றி எங்கே இருக்கீங்க? புக் வெற்றி. வேற யாரும் இருக்காங்க நம்ம டீமு? எல்லாம் ஓகேவா? வந்துட்டாங்களா எல்லாரும்? வேணும் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓம்லி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் நாடக இயக்குநர்கள் மற்றும் ரசிகர்கள், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் அரிசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் படம் பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய ஃபுல் படங்கள்லாம் பேசுகிறப்ப என்னோட படம் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. நானே அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தை பற்றி, இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறது, அதற்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கமர்ஷியல் சினிமா, எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு பண்ணுறதுக்கு நாட்டில். அதை பண்ணணும் தான் நான் நினச்சேன். நான் வேற ஒரு கதை தான் சொன்னேன் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் என்ன பண்ணாரு, அவரோட மேக்கிங்கை பார்க்கணும், நீங்கள் எப்படி பண்ண போறீங்க, கதை நல்லா சொல்லியிருக்கிறீங்க, கதை கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக ஏதாவது சின்னதாக ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வாங்களா பார்க்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் கொண்டு காமிக்க வேண்டிய சூழலை வந்துச்சு. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு படமாக இருக்கு, அரிசின்னு சொல்லி. இல்லைன்னா என்னோட கதையே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரிசி அப்படின்னா இன்னைக்கு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்லாம் இல்லாமல், நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் வாழப்போகிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த மண்ணிலேயும் நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம் புரியுங்களா, அதை சொல்கிறது தான் இந்த அரிசிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓம்லி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னை அழைத்த இந்த நிறுவனத்தில் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னும் மேலும் மேலும் இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ பெரிய சினிமா இருந்தாலும் அது ஒரு நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமாக தான் உருவாகும். நீங்கள் 2.5 மணி நேரம் சினிமா பண்ணால் கூட அது ஃபர்ஸ்ட் ஒரு லைனாக வரப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் அது. அந்த லைன் தான் டீட்டெயில் ஆகி 2.5 மணி நேரம் வருது. ஸோ அதனால முதல்ல ஷார்ட் ஃபிலிமை ஜெயிச்சிட்டாவே சினிமாவில் ஜெயிக்க ரொம்ப ஈஸி. 2.5 மணி நேரம் சினிமா பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சொல்ல வேண்டிய கருத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்றது நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம்.
அதில் எனக்கு ஜெயிச்ச ஒவ்வொருத்தருமே பெரிய வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநர்கள் தான். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் என்னோட வெற்றிக்காக காத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட படத்தை எல்லாம் திரையில நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிற படத்தை நீங்களாம் பார்க்கணும், மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமலி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கும் நம்ம பெரிய என்கரேஜ் பண்ணணும். இது இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கும் எதுவும் கிடைக்காது, அப்படி விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகள். ஆக்சுவலி நான் இதுக்கு ப்ரிப்பேர்டாக வரல பேசுறதுக்கு. ஒரு விஷயம் நான் லைஃப்ல பார்த்தது வச்சு சொல்லணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்றது ஒன்று, நமக்கு தெரியறது தான் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட டேலண்ட் என்ன, நம்மக்கிட்ட என்ன வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி அதை கரெக்டான ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கும் போது ஐ திங்க் அதுக்கான அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எஃபர்ட் போட்டு வந்து இவ்வளோ விஷயம் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணுறோம் பண்ணலன்றது வந்து செகண்டரி. ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களை மாதிரி எஃபர்ட் போடணும்னு நினைக்கிற நிறையா பேத்துக்கும் இது போய் சேரட்டும். ஸோ இந்த என்டையர் டீம் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். சாரி இக்னோர் மை வாய்ஸ், எனக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியால, பட் யா. ஸோ லைக் சத்யமூர்த்தி அண்ணா வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாரு இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு, அண்ட் ஸ்பான்சர் எல்லாமே அவர் தான் பண்ணாரு. எங்களுக்கும் வந்து இங்கே இருக்க எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும் வரணும் அப்படின்னு சொல்கிற டீம்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுற டீம். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பிஸியாக இருந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சினிமாவில். ஸோ இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டப்ப அவர் வந்து ஓகே ப்ரொசீட், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி அண்ணா. ஓம்லி மியூசிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து அண்ணனோட லைக் ஓம்லி என்டர்டைன்மெண்ட் ஓம்லி மியூசிக்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ பாட்டு எல்லாமே ஆடியோ ரைட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது வெரி சூன் ஓம்லி மூவிஸ் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் லான்ச்சிங் சூன். ஸோ அதை வந்து அண்ணாவை கேட்காமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், லைக் உங்கள் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் வெரி சூன் மேபி எடிஷன் 2ல் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை லான்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கும். இதே மாதிரி எடிஷன் 2ல் உங்களை இப்போ 300 மூவிஸ் எடுத்திருக்கோம், ஷார்ட் டேர்மில் வந்து எடுத்திருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் மேபி 1000+, 2000+ எடுக்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெல் ஆர்கனைஸ்ட் அண்டு ப்ராப்பராக டீமுக்கு பார்த்து ப்ரைஸிங் எங்கள் ஜூரி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூரி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி 2 to 3 ரவுண்ட்ஸ் மேலே போயிட்டு ஃபைனலைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹூவர் வின்னர்ஸ் அண்ட் அப்கமிங் வின்னர்ஸ். கெஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவர் இன்வைட் பண்ணணும், வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் கூப்பிட்றேன். ஹாய் எவ்ரிவன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே உட்காந்துட்டு இருந்தேன், என்னைய கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு திடீர்னு பேச சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் இங்க ப்ளே பண்ண ஒவ்வொரு ஃபிலிமும் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு ஃபிலிமும் பாக்குறப்போ சில ஃபிலிம்ஸ்ல சில சீன்ஸ் வந்து ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்தது, வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஹோம்லி ஈவெண்ட்ஸ் இதை எடுத்து நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடா இருந்தது ஒரு படம் பாக்குறப்போ. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். யார் யார் இங்க அவார்ட் வாங்கினீங்களோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ், அண்ட் மற்றவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, உங்களை மாதிரி தான் நாங்களும். நீங்கள் எப்படி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து சினிமாவை வந்து தயாரிக்கணும் இயக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் ஓம்லியோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இது தான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டேரக்டர் கூட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் எந்த லாப நோக்கத்துலையும் இல்லை, எல்லாருமே கையிலேருந்து பணம் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்னிங்லேருந்து செலவு பண்ண எல்லாமே வந்து எங்களோட ஓன் மணி. நீங்கள் எங்கேயாவது ஸ்பான்சர் எதுவுமே பார்த்துருக்கவே முடியாது, எந்த ஸ்பான்சருமே நாங்கள் பிடிக்கல, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் இறங்கி பெஸ்ட்டாக கொடுக்கணும், இது ப்ரீ பிளான்டாக நம்ம பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர், வணக்கம். அப்படியே நீங்கள் மேடைக்கு வந்து எங்களை அலங்கரித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் மாஸ்டர், ப்ளீஸ் வெல்கம் மாஸ்டர்.
ப்ளீஸ் பிக் அப்ளாஸ். ஓம்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வேற ஒரு ஒர்க்கில் பிஸ்னஸில் பயங்கர பிஸியாக இருந்தோம். ஸோ என்னதான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலுமே இந்த சினிமா கனவு, சினிமா ஆசை வந்து ஓரத்தில் இருந்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய படம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். சில பல காரணங்களால அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ திருப்பி கொஞ்சம் பிஸ்னஸ் அந்த ஒர்க்லாம் போயிட்டே இருக்கும்போது திருப்பி இதை நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எடுத்த உடனே நம்ம டக்குன்னு வந்து அந்த சினிமாங்கிற ஒரு பெரிய கடலில் குதிச்சிட முடியாது. ஸோ அது ரிலேட்டடான மீடியா ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணுவேன்னு சொல்லி மீடியா ரிலேட்டடான பிஸ்னஸ், மீடியா ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஓம்லி மியூசிக் லேபிள்ஸ் பண்ணுவோன்னு, கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ்லாம் வருது, அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். இன்வெஸ்டர்ஸ் யாரும் பெருசாக கிடைக்கல. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் கிடைக்காத மாதிரி இது எங்களுக்கும். ஸோ பிஸ்னஸில் கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு, கையில் இருந்த பணம் எல்லாத்தையுமே போட்டு தான் அப்படியே கொஞ்சம் அதை ஸ்டார்ட் பண்ணி ஓம்லி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வீராய் மக்கள் ஒரு படம் மியூசிக் லேபிள் எடுத்து பண்ணோம். தென் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், முருகன் சாங்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக அந்தரன் மூவியோட சாங் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். 21st படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஓம்லி மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டு ஓம்லி என்டர்டைன்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைன் மார்னிங் உட்காந்து நானும் வினோ அப்புறம் சத்யானா எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நான் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. அப்போ எங்களோட என்டையர் டீமோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சரி சார் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சினிமா பீப்புளை ஃபுல்லாத்தையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணபடி எங்களால் பண்ண முடியல. எங்கள் டீமுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் எத்தனை நாள் இதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போகிறோம், ஆக்சுவலாக அது நடத்த முடியல. நிறையா விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நம்ம கான்டெஸ்டன்ஸ் எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. தள்ளி 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 போட்டு கடைசியாக வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னாடி முடிவு பண்ணோம் இந்த டேட்டில் என்னன்னாலும் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பான்சர் ட்ரை பண்ணல, வேறு எதுவுமே ட்ரை பண்ணல. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கொண்ட டீம், எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல். இப்போது நீங்கள் முன்னாடி பார்க்குறவங்க கம்மி, நான் லாஸ்ட்டாக வந்து என்னோட என்டையர் டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜுக்கு. இந்த சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 20 பேர் சிஸ்டம் போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க கேமராமேன்ஸ்லேருந்து ஒரு பெரிய டீம். இந்த ஒரு நிகழ்வுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு நாள் 2 நாள் இல்லை. எப்படி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஆன்கிரண்டாகவும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். பிகாஸ் ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரகிள்ஸ் கிடச்சிது. பட் அதையெல்லாம் தாண்டி இப்போது இங்கே காலையிலேருந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னைசேஷன் இருக்குல்ல, எப்படி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒரு அவார்டு வாங்கணும், ஒரு மெடல் வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல்கள் எங்கள் எல்லாருக்குமே கிடைக்குது. ஏன்னா ஃபினான்ஷியலையும் கஷ்டப்பட்டோம், நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நடத்தி முடிக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமான உணர்வாக இருக்குது. நீங்களாம் எப்படி அவார்டு வாங்குறீங்களோ அது மாதிரி எங்களுக்கு இது பெரிய அவார்டாக இருக்குது. இந்த உணர்வு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ நல்லபடியாக இதை நடத்தி கொடுத்த, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 300 ஷார்ட் ஃபிலிம் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிகள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது நடத்திருக்கவே முடியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆணி வேறே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எங்களை நம்பி, சரி ஒரு புது கம்பெனியாக இருக்குது, இவங்க கரெக்டாக நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, 1 lakh ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை இவங்க ப்ராப்பராக பண்ணிடுவானுங்களா, என்ன ஏதுன்னே தெரியாமல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே பெங்காலி திரைப்படம் வந்திருக்கு, மலையாள திரைப்படம் வந்திருக்கு, கன்னட படம், தெலுங்கு படம், தமிழ் படம் எல்லாருமே நம்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் ஓரளவு காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். சிறப்பாகவே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருந்த எங்கள் எல்லா என்டையர் டீமுக்குமே ரொம்ப நன்றி. இது இந்த அளவுக்கு சிறப்பாக வந்ததுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது.